நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 422வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் காலையிலே சொன்ன பேசும்போது 64 விதமான உபச்சாரங்கள் அம்பாளுக்கு இருக்குண்டு. அந்த 64 உபச்சாரங்கள் யார், என்னென்ன உபச்சாரங்கள்? பஞ்சோபச்சாரம் சொல்கிறது கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம். அது 5. கந்தம்னா சுத்தமான சந்தனம், அரைச்ச சந்தனம், இல்லைன்னா சந்தன கட்டையை பவுடர் பண்ணி கடையில் விற்கிறா மயிலாப்பூரில். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா கமக நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ராக்ரன்ஸ் வரும். லைட் பிங்கிஷ் கலரில் ஒரு இதுவாக வரும். அந்த ஐவரி கலரோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதுதான் சந்தனம். மஞ்சள் கலரில் என்னவோ பொடியாட்டம் விற்கிறா, அது பூஜா பவுடர்னு விற்போம். அது சந்தனம் கிடையாது. ஸோ கந்தம், புஷ்பம், நல்ல புஷ்பத்தை யூஸ் பண்ணணும். தூபம், தீபம், நைவேத்தியம். இதில் குங்குமம் கூட சொல்ல, பட் பெண் தெய்வம் இருக்கிறதுனால இந்த கந்தத்தில் தொட்டு குங்குமத்துலையும் தொட்டு இந்த பூவை பவுட்டரை போட்டுடலாம் அம்பாள் மேலே. இது ஸோ இந்த 64 உபச்சாரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நேற்று பிரிண்டர் வந்தார். அவர் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் இந்த பிரிண்டிங் இதெல்லாம் காமிச்சிட்டு இந்த சூரணி துர்கா அதில் அட்டைப்படம் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த அட்டைப்படத்தை மட்டும் இதுதான் வரப்போகிறது. இது பாருங்கள், இந்த சூரணி துர்கா மந்திரம் சிவராத்திரிக்கு ரிலீஸ் ஆக போகிறது. இதுதான். இது என்னென்ன மதுர் மகிஷாசுர மர்தனி. இது ஏன் காமிக்கிறேன்னா, சூழ்நிலை துர்காவில் முதல்ல நான் வேறு பிளான் இருந்தது. அப்புறம் அம்பாளே சொல்கிறா, இந்த அம்பாளுக்கு தான் என் குருமாத்தா கிட்டத்தட்ட 10 அடி உயரம் திரிசூலம் அவாத்தில் பூஜை பண்ணி தேவி மகாத்மியம் படித்து 1 மண்டல காலம் பூஜை பண்ணி கொண்டு அங்கே செலுத்தினான். இங்கே மதுரில் புடவையெல்லாம் வாங்கி சாத்தி. அந்த காலம் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஸோ அம்பாள் இதையே போடுன்னா அதையே நான் போட்டாச்சு அட்டப்படமாக. இது பின்னாடி என்னோடய அட்ரஸ்ஸு, என்னோடய ஃபோன் நம்பர்லாம் இருக்குது இதில் பின்பக்கத்தில். இதில் புக்கு வரப்போகுது. என்னென்ன கண்டென்ட்ஸ்னால், சூரணி துர்கா மந்திரம், அது விஸ்வரூப ஸ்துதி, அது மெயினாக அது கவசம் இருக்குது, அது துர்கா சுத்தம் இருக்குது, ஜாதபேச சொன்னமாம அது இருக்குது. அடுத்து அந்த மூல மந்திராத்மக பாலாஸ்துதி இருக்குது, நாமானி இருக்குது, துர்கா சப்த ஸ்லோகி இருக்குது. இவ்வளவும் கொடுத்துருக்கு அதில். ஸோ அந்த புக்கு கிட்டத்தட்ட காசு 50 ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஸோ அது குறைஞ்சபட்சம் ஒரு 5 காப்பி இல்லைனா 10 காப்பி ஆர்டர் பண்ணாங்கன்னா 50 ரூபாய்க்கு மேலே ஆகுது. லோக்கல் இதுக்கே கொரியருக்கே 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ கொரியர் சார்ஜஸ் 50 ரூபா ஆட் பண்ணால் 10 புக்கு வந்தால் தான் எனக்கு அதில் சேர்ந்து போயிடும். அதில் 500 ரூபா அமிச்சானா 10 புக்கு அமிச்சிடுவேன். அது பிளான் பண்ணியிருக்கு. சிவராத்திரிக்கு அப்புறமா தட் பி சென்ட் டு யூ ஆஃப்டர் ரிலீஸ் ஆன் த டே ஆஃப் சிவராத்திரி. அது சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்போ அம்பாளுக்கு வரலாம். அம்பாளுடைய சப்ஜெக்ட் பேசும்போது ராச்செஸ்டரில் அமெரிக்காவில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி நான் காமிக்கிறேன். அது அமெரிக்காவுக்கு நியூயார்க்கில் இருக்கு. ஆனால் இந்த அம்பாளுக்கு 1008 நாமாவளிக்கு லலிதா சதநாமத்துக்கு காஷ்மாரி பக்கத்துலேயே காஷ்மாரி பண்ணி போட்டிருக்கா அங்கே. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் 64 உபச்சாரங்கள் என்னென்ன அது பார்க்கணும். ஸோ அது என்னென்ன அதாவது ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. நான் ஸ்லோகத்துக்கெலாம் போகல. தட் வில் டேக் ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால். ஸோ அது நான் ஜஸ்ட் ஐ எம் ரீடிங் த ஹெட்டிங் மட்டும் தான் சொல்ல போகிறது. பூஜையில் உபசாரங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. சில ஆகமங்களில் ஷோடசோபசாரங்கள் 16 கூறப்பட்டுள்ளது. சக்தி வழிபாட்டில் 64 உபசாரங்கள் கூறப்பட்டுள்ளன. இதனை நமக்கு ஆதிசங்கர ஸ்லோக ரூபமாக தந்துள்ளார். தினம் அதிகாலையில் சுப்பிரபாதம் சொல்லி தேவியின் விஸ்வரூப தரிசனம் செய்வது, முதல் இரவு ஸ்ரீதேவியை சயன உபசாரம் செய்வது வரை 64 உபசாரங்கள் ஆகும். இதை தினம் பூஜையில் பாராயணம் செய்தாலோ அதை நம்ம பாத்தில் இருக்க என்ன பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதை பாராயணம் பண்ண மானசீக பூஜை ஆகிடும். அது ஃபஸ்ட்டு சுப்பிரபாதம். தாயே காலையில் அன்பர்கள் பாடும் கானத்தை கெட்டு சீக்கிரம் எழுந்திருளுங்கள். மணிமண்டபம். தாயே நான் செய்யும் பூஜையை ஏற்றுக்கொள்ள மணிமண்டபத்துக்கு வந்தருள வேண்டும். அது அடுத்து 3வது மணிமைய மாளிகை. இம்மணிமண்டபம் தங்க கலசங்கள் கொண்டது. விண்ணளவும் கொடிகள் பறக்கின்றன. அங்கு வாசம் செய்து அருள வேண்டும். அப்படி அம்பாளை வேண்டுறோம். அம்பாள் வர சிம்மாசனம். தாயே சொர்ணமயமான மேடை மீது கோடீஸ்வரிய பிரகாசமான அழகான ரத்தன சிம்மாசனத்தில் அமர்வாயாக அப்படி வேண்டுகிறார். அடுத்து மேல் விதானம் 5வது.
தாயே, மணிமுத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தூண்கள் அமைக்கப்பட்ட புத்தம்புதி மேல் விமானத்துடன் கூடிய மண்டபத்தில் எழுந்தருளி அழி பார்க்க வேண்டுகின்றேன். அதாவது விக்கிரகம் அதெல்லாம் வச்சுருந்தானே கூரையில் உள்ள மண்டபம் வச்சுக்கணும். அலமாரியில் கொண்டு வைக்கக்கூடாது விக்கிரகத்தை. மண்டபம் அதுக்காக தான் இந்த மந்தகாசம் சொல்லக்கூடிய மரத்தால் செய்யப்பட்ட மண்டபத்தை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாத்தியம். தாயே, தூர்வை, தாமரை, விஷ்ணுக்கிரந்தி முதலிய புஷ்பங்கள் நிறைந்த பாத்தியத்தை உனது கமல பாதங்களில் அளிக்கின்றேன். எனது பாதக மலங்களை நீக்கி அருள் பாலிக்க வேண்டுகின்றேன். அது அம்பாளுக்கு இந்த மாதிரி வாசனையான இதழப்பூக்கள்லாம் போட்ட அந்த தண்ணீரை காலில் அலம்பரத்துக்கு தண்ணீர் தரும். அர்க்கியம். தாயே, கந்தம், புஷ்பம், எவை, வெண்கடுகு, தூர்வை, எள்ளு தர்ப்பம், அக்ஷதை ஆகியவை தங்க கிண்ணத்தில் வைக்கப்பட்டுள்ள அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களை அருள் பாலிக்க வேண்டும் வேண்டுகிறான். அடுத்து 8வது ஆசமனீயம். ஆசமனியம். தாயே, ஜாதிக்காய், தக்கோலம், லவங்கம், கந்தம் இவர்கள் கூடிய அமிர்தம் போன்ற குளிர்ந்த ஜலத்தால் ஆசமனம் செய்து எங்களுக்கு ஆன்ம ஞானத்தை பறிக்க வேண்டுகிறேன். அது மதுவர்க்கம். தாயே, தங்க சம்புடத்தில் ரத்தன மூடியால் மூடி வைக்கப்பட்டுள்ள மதுவர்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அருள்வை செய்ய வேண்டுகிறேன். அதாவது இனிப்பான பானங்க மாட்ட வச்சுக்கோங்களேன். தைலம். தாயே, ரத்தனமிழைந்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டதும் வைந்தால் சுழப்பட்டுமான வாசனை உள்ளதுமான தைலத்தை தாங்கள் உடம்பிலும் கூந்தலிலும் பூசிக்கின்றேன். ஏற்றுக்கொள்வீராக. இதெல்லாம் பாவனை தான். நம்ம படத்துக்கெல்லாம் நம்ம விக்கிரகத்தை பேச முடியாது. கருங்கல் விக்கிரகத்துக்கு வேணால் இது பண்ணலாம். அடுத்தது வாசனைப்பொடி ஸ்நானம். தாயே, குங்குமப்பூ, மகிழம்பூ முதலிய வாசனைப்பொடியை உன் உடம்பில் அர்ப்பணம் செய்கின்றேன். உங்கள் கூந்தலை சிக்கெடுத்து வாரிவிட்டு ரத்தன கலசங்களை வைக்கப்பட்ட வெந்நீரால் ஸ்நானம் செய்கின்றேன். அம்பாளுக்கு வெந்நீரில் இது ஆண்டாளுக்கு பண்ணுவாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த பாவனையை அழகாக அந்த சௌரி முடியை வச்சுருப்பேன், அலங்காரம் பண்ணியிருப்பேன். அது சிபி இப்படிலாம் பண்ணுவார் இந்த பட்டாச்சாரி. ரொம்ப அழகாக இருக்கும். அது நல்லா ஆண்டாள் வெண்பட்டு கட்டி உட்காந்துட்டுருப்போம், தலையை விரிச்சு போட்டுட்டு அந்த அலங்காரம் பண்ணுவாள். அபிஷேகம். தயிர், பால், நெய், தேன், வெள்ளை சர்க்கரை முதல்வரை உடம்புக்கு அபிஷேகம் செய்ய மறுபடியும் வெந்நீரால் ஸ்நானம் செய்கின்றேன். அடுத்தது 13வது ரத்தன ஸ்வர்ண உதக ஸ்நானம். ஏலக்காய், வெட்டிவேர், வாசனை புஷ்பங்கள் இவர்களும் கூடிய கங்காதி தீர்த்தங்கள், மாணிக்கம் முதலியவற்றை கலந்து ஸ்வர்ண ஜலத்தால் வைதிக தாந்திரிக மந்திரங்களை கூறி ஸ்நானம் செய்விக்கின்றேன். அடுத்து 14 வஸ்திரம். பாலசூரியனின் காந்தி மாதுளம் பூ போன்ற சிவந்த பட்டாளிகளை உனக்கு அளிக்கின்றேன். முத்துக்கள் வைக்கப்பட்ட தங்க நிறமுள்ள நவிக்கையும் உருக்கிய தங்கம் போன்ற மேலாடையும் உனக்கு அளிக்கின்றேன் என்று அணிந்து கொள்வீராக. நான் பீதவஸ்திரம் சொன்னால பீதவஸ்திரம்னா இது மஞ்சள் பட்டு தான் நான் போட்டுக்கிறேன், அந்த கலர். பாதுகை. நவரத்தனமான அழகான பாதுகைகளை உனக்கு சமைக்கின்றேன். அதில் உனது இரு பாதங்களையும் அருள் கூர்ந்து வைத்து அணிந்து கொண்டு எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். அடுத்து கூந்தல் ஒப்பனை. அகிர்புகையால் தூபம் காட்டி கூந்தலை வாரி முடித்து தாமரை செண்பகமெல்லாம் அர்ச்சித்து ஸ்வர்ண சூத்திரத்தால் பின்னி கட்டுகின்றேன். பின்னல் பின்னி விடுறான்னு அர்த்தம். அது மையிடல். அம்மா, இந்த சௌவீராஞ்சன மையை ஸ்வர்ண குச்சியால் உமது கண்களுக்கு தீட்டியது கருப்பானாலும் உனது கண்களில் ஷேக்கையால் பிரம்மாதி தேவர்களும் இது பிரம்மாதி தேவர்களும் மகிழ்வார்கள். அடுத்தது ஆபரணங்கள். 18வது திருவடிகளின் பாதசரமும் இடுப்பில் ஒட்டியானமும் மார்பினின் முத்தாரத்தையும் கழுத்திற்கு அடிகையையும் தோள்களில் வாகு வளையங்களும் கைகளில் ரத்தன வளையல்களும் காதுகளில் அழகிய தோடுகளும் தலையில் சூடாமணியும் அணிவிக்கின்றேன். அடுத்து 19வது அலங்காரம். சொருக்கினில் மலகச் சூட்டி நெற்றியினை திலகமிட்டு மூக்கினில் புல்லாக்கு பொருத்தி சரங்களுக்கு முத்து ஜாலங்களையும் விரலுக்கு மோதிரங்களையும் அணிவிக்கின்றேன். 20 திலக பூஜை. நெற்றியில் குங்குமப்பூ, கஸ்தூரி, கற்பூரம் ஆகியவற்றால் திலகமிடுகின்றேன். சரங்களுக்கு சந்தன குழம்பினாலும் பாதங்களுக்கு சந்தனையும் பூஜிக்கின்றேன். அடுத்து அக்ஷதார்ச்சனை. ரத்தனமயமான அக்ஷதைகளாலும் துவாரமில்லா முத்துக்களாலும்
முனை முடியாத குங்குமப்பூ கலந்த அரிசியினாலும் உண்மை பூஜிக்கின்றேன். குங்குமப்பூ நம்ம பழங்க பண்ணுறோம், குங்குமத்தை போட்டு கலந்து வச்சிடறோம் அரிசியில், ஏன்னா மஞ்சளை போட்டு கலந்து வச்சிடுறோம். அதில் கூட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அரிசியை எடுத்து வச்சுட்டா முனை முடியாத அரிசி எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் நெய் சேர்த்து அதில் மஞ்சள் பொடியை கலந்துட்டால அது 6 மாதம் கெட்டு போகாது. அதே தண்ணி விட்டு பசிஞ்சு அதில் மஞ்சள் பொடி சேர்த்தா சிக்கன் கெட்டு போயிடும். அடுத்து சந்தனம், ஷண்பக தைலம், கஸ்தூரி வாசனை பொடி, வாசனை கந்தம் முதலில் சந்தனாதி உபகாரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தூரம், உமது தலை வகிட்டில் நான் இட்டு சிந்தூரம் காணப்படுவது எனக்கு அளவில்லா சந்தோஷத்தை கொடுக்கிறது. பாலசூரியனை போல் எனது மனத்து இருளையும் போக்குகின்றது. அடுத்து புஷ்பம், மந்தாரம், குறுக்கத்தி, லவங்கம், அரளி புஷ்பங்களால் உன்னை பூஜிக்கின்றேன். ஜாதிப்பூ, செவ்வரத்தை, மகிழம்பூ, ஷண்பகப்பூ, தாழம்பூ முதலிய புஷ்பங்களை சமர்ப்பிக்கின்றேன். புஷ்பார்ச்சனை, அம்மா ஜாதிப்பூ, மகிழம்பூ, மந்தாரை, கொன்றை முதலிய புஷ்பங்களால் உனது உடலை அலங்கரிக்கின்றேன். பாரிஜாதம், தாமரை, பாடலம், மல்லி, சம்பகம் ஆகிய சிறந்த புஷ்பங்களால் உன்னை பூஜிக்கின்றேன். தூபம், இது 26. சந்தனம், கற்பூரம், அருகு, தேன், பசுனை ஆகியவர்களுடன் குக்குரு முதலிய வாசனை பொருட்களை சேர்த்து தூபம் காட்டுகின்றேன். அடுத்து நீராஜனம், தங்க பாத்திரத்தில் பசும் நெய்யால் நனைக்கப்பட்ட திரிகளை உடைய தீபங்களால் உனக்கு தினமும் நீராஜனம் செய்கின்றேன். நைவேத்தியம், தயிர், பால், பாயசம், சால்யானம் முதலியவைகளை பருப்பு வடை, அதிரசம், தேன் கலந்து பழங்களையும் ஏலக்காய், ஜீரகம், இஞ்சி முதலிய தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளையும் உம்மை அர்ச்சித்து நைவேத்தியமாக குடிக்கின்றேன். பட்சணங்கள், வடை, பருப்பு, தயிர், சர்க்கரை, நெய் முதலியானவுடன் கறிகாய்களையும் மிளகு, ஜீரக, குங்குமப்பூவால் செய்யப்பட்ட ருசிமிக்க பட்சணங்களையும் சமர்ப்பிக்கின்றேன். நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. இதில் நைவேத்தியத்தில் பட்சணங்கள் வருது. 30வது தீர்த்தம், பால், ருசியுள்ள தேன், அமிர்தம் ஆகியவற்றை இந்த தீர்த்தங்களை அன்புடைய ஏற்று அருந்துவார்களாக. கையெலும்புதல், சந்தனம் அடித்தல். இதோ சொர்ண பாத்திரத்தில் கைகளையும் முகத்தையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். குங்குமப்பூ கலந்த சந்தனத்தை கண்களில் பூசிக்கொள்ளுங்கள். தீர்த்தம், தங்க பாத்திரத்தில் சுத்தமான வடிகட்டிய வாசனை பொருந்திய கங்கை நீரை அருந்துங்கள். கனி வகைகள், நாவல், மா, வாழை, திராட்சை, மாதுளம்பழம் முதலிய கனி வகைகளை உங்களுக்கு பிரியமுடன் குடிக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளுங்கள். விளாம்பழம், எலுமிச்சை, சாரங்கம், இலந்தை பழ வகைகளையும் கொடுக்க அன்புடன் அளிக்கின்றேன். தாம்பூலம், பச்சை கற்பூரம், லவங்கம், தக்கோலம் சேர்க்கப்பட்ட வெளுப்பான வெற்றிலை பாக்கை ஆனந்தத்துடன் கொடுக்கின்றேன். வெள்ளை வெத்தலை கொடுக்கணும், கருப்பு வெத்தலை போடக்கூடாது அம்பாளுக்கு. கற்பூர வெடிக்காய், ஏலக்காய், லவங்கம், கற்பூரம் கலந்த வெற்றிலை பாக்கை உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். அடுத்தது சொர்ண பாத்திரத்தில் வைக்கப்பட்ட பொன் போன்ற பாக்குப்பொடியையும் முத்து சுண்ணாம்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக ஹாரதி, உலக நாயகியே, பொற்கிண்ணத்தில் உடுக்கை போன்று கோதுமை மாவால் செய்யப்பட்டுள்ள நெய் திரி கொண்ட தீபங்களால் உமக்கு தினமும் ஆரத்தி எடுக்கின்றேன். அடுத்தது இன்னொரு ஆரத்தி, 2வது ஆரத்தி. முழங்கால்களை பூமியில் வைத்து ஆரத்தி தட்டினை தலைமீதி வைத்து உங்கள் முகத்தருக்கே மும்முறை சுற்றும் போது உமது அருட்பாவை என் மீது விழட்டும். தட்சணை, பல மணிகளுடன் கலந்த முத்துக்களை இறைத்து உலகிலும் அழகான வஸ்திரங்களால் அலங்கரித்து பல வகை மாணிக்கங்களுடன் சொர்ணத்தை தட்சணையாக அளிக்கின்றேன். குடை, தங்கப்பிடி உள்ளதும் சந்திரன் காந்தியுள்ள முத்துக்கள் வரிசையாக தொங்குவதுமான குடையை அன்புடன் அளிக்கின்றேன். சாமரம், சந்திரன் போன்று வெண்மை நிறம் கொண்டதும் மணிமுத்துக்கள் விளங்கும் பொன் தண்டமுள்ள அற்புத சாமரங்களால் உம்மை ஆனந்தத்தோடு வீசுகிறேன். சாமரம் விசிறி. கண்ணாடி, அடுத்து சஞ்சலமான உமது கண்களை உடையவளே, நான் உனக்கு சூரியனை போன்ற ஒளிமிந்த கண்ணாடியை சமர்ப்பிக்கின்றேன். இதிலேயே சோடசோபச்சாரத்தோடு உண்டு கண்ணாடி. சார், உம்முடைய சந்திரன் போன்ற முகத்தை அதில் பார்ப்பீராக. அடுத்து விசிறி. இது முன்னாடி சாமரம்ன்றது இந்த கவரிமான் சாமரி, அது இந்த சாமரம். அது இது விசிறி.
குளிர்ச்சியை நறுமணமும் புஷ்ப தூளியால் சிவந்ததும் வண்டுகள் ரீங்காரம் செய்துமாறும் விசிறியால் வீசுகிறேன். நீராஜனம் இந்திரன் முதலான தேவர்கள் வணங்கும் போது தங்களுடைய கிரீடம் என்னும் தீபங்களால் உமக்கு நீராஜனம் செய்கிறார்கள். நான் உங்களுக்கு 1000 தீபங்களால் நீராஜனம் செய்கிறேன். இது பாவனை. குதிரைகள் ரத்தன சேனமும் பொன் ஆபரணமும் பூட்டி கம்பீரமாக கரைக்கின்ற வாயுவாக செல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான குதிரைகளை உமக்கு வாகனமாக கல்பித்து அஸ்வாரூடா அஸ்வாரூடா இதில் வர அபராட்சித்தம் குதிரைகள் வர அது சொல்கிறதுங்க. அடுத்து யானை வாகனம். வண்டுகள் சூழ்ந்த மசகத்தில் சிந்தூர தொழிகள் உள்ள மேகம் போன்ற மத யானையை உமது பிரியக்காக உம்மிடம் அளிக்கின்றேன். அடுத்து பல்லக்கு. அழகானதும் மென்மையானதும் நவரத்தினால் இழைக்கப்பட்ட பல்லக்கை உமக்கு அளிக்கின்றேன். எனது குருமாதா காமாட்சி அம்மனுக்கு தங்க பல்லக்கு பண்ணி கொடுத்தா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்திலே பல்லக்கு பண்ணி அழகாக அதுக்கு இதில் மேலே பட்டுலையா இது அலங்காரம்லாம் பண்ணி உள்ள காமாட்சி அம்மன் படத்தை வச்சுட்டு ஜெயந்தர்கிட்ட கொண்டு போய் அங்கே மடத்தில் கொண்டு கொடுத்தா. அவள் எல்லாம் ஃபோட்டோ இருக்கிற ஒன்று காமிக்கிறேன். ஒரு நாளைக்கு அது பல்லக்கு கொடுத்துருக்கா. அது உதயாசம பூஜை அன்றைக்கி யூஸ் பண்ணுவாங்க. ரதம் 47வது. வேகமாக செல்லும் குதிரைகள் பூட்டிய தங்க ரதத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அடுத்து சதுரங்க சேனைகள். ரஜக தொடங்க பதாதிகளுடன் ஒவ்வொரு திக்கிலும் துந்திபி நாதம் முழங்க வருகின்ற காலாட்படைகளை மிகுந்த பக்தியுடன் உங்களுக்கு இது ராஜாக்க தான் செய்ய முடியும். நம்ம பாவனையாக தான் சொன்னாத. அடுத்தது கோட்டை. 7 கடல் 7 சூழப்பட்டதும் மிகுந்த செல்வம் கொண்டதும் பரப்பளவும் உள்ள பூமி என்னும் பெயருள்ள கோட்டையை உமக்கு கொடுக்கின்றேன். மதுரையில் 7 கடல் ஒரு தெருவே இருக்குது. அங்கே காஞ்சன மாலை விரும்பினான்னு சொல்லி மீனாட்சி சுக்கநாதர் சொல்ல அவர் அங்கே வரவழைச்சார் 7 கடலையும். அடுத்து நாட்டியம். வண்டுகள் மொய்ப்பதால் சஞ்சலமான கொந்தளத்திலிருந்து விழுந்த புஷ்பங்கள் இறந்து கிடக்கும் இடமே நாட்டிய பூமி. அங்கு நடைபெறும் நடை உமக்கு சந்தோஷம் தரட்டும். நடனம். முகம், கண், இறைவனின் இவைகளின் அபிநயத்தால் அசைகின்ற மேனியின் விலாசம் வரிசையாக சுற்றி வரும் வண்டுகளில் வரிசையை விட அழகாக இருக்கின்றது. நடனக்கலையை சிறந்த மங்கையரும் முன்னால் நடனமாடுவர். அடுத்து தாசி நடனம். அழகானவர்களும் ஒப்பற்ற வேடம் கொண்டவர்களும் குயில் போன்ற குரலை உடையவர்களான தாசிகளின் நடனம் ஏழ்மையை அகற்றட்டும். அதாவது அவளும் தேவதாசி. அம்பா சுவாமிக்கு பணிபட பண்ணுறவா. தாசின்னு தப்பான இது மீனிங் போகக்கூடாது. நம்ம வாத்தியம். டமரு, டிண்டிம், ஜர்ஜா, திருக்கடன் ஆகிய வாத்தியங்களுடன் சப்தம் மனதை சுகப்படுத்தட்டும். ஷயன். கானம். கந்தர்வ கண்ணீர்கள் வேணையில் கானம் செய்கிறார்கள். அந்த இனிமையை நானும் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அதில் நீங்களும் கேட்கணும், நானும் கேட்கணுன்ற. இது வரைக்கும் 54 ஆச்சு. 10 இருக்கு. நர்த்தன அபிநயம். நடன மாதிரி அழகான அபிநயத்தால் மகிழ்வது போல நானும் நிறுத்த வாத்தியங்களால் உங்களை மகிழ்விக்கின்றேன். ஸ்துதி. 4 முகம் கொண்ட பிரம்மா முதலியான தேவர்களாலேயே உங்கள் குணத்தை வர்ணிக்க முடியாது. நான் ஒரு முகம் கொண்ட மனிதனால் நான் எப்படி உங்களை வர்ணிக்க முடியுன்றார். அது பிரதர்ஷனம். பிரதர்ஷனம் செய்வது ஒவ்வொரு அடியிலும் அசுமேத பலன் கிடைக்கிறது. எனவே பாபங்கள் தீரும் வகையில் 4 பிரதர்ஷனம் செய்கின்றேன். நமஸ்காரம். பவானியே, தேவர்களால் வழங்கப்பட்ட சந்திராமரை போன்ற உன் பாதகமல்களை நமஸ்கரிக்கின்றேன். புஷ்பாஞ்சலி. கமலத்தால் பூஜித்து கமலத்தை அணிவித்து உன் முடிமேல் நான் வைக்க இரத்த புஷ்பாஞ்சலி என்ற என் இதயத்தை சந்தோஷம் அளிக்கட்டும். அந்தப்புறம். மணிமயமான மஞ்சம், அழகான விதானம், அகரு, தூபம் புகை இவ்வாறு விளங்குகின்ற மணிமண்டபத்துக்கு எழுந்துள்ளவங்கள். கட்டில். மூவுலகுக்கும் வரமளிப்பவளே, விஷாலமான மேல் விரிப்புள்ள ரத்தன கட்டில் அமருங்கள். அடுத்து நலங்கு. தாமரை அடையாளம் உள்ளதும் பத்மராகம் போன்ற சிவந்த திருவடிகளுக்கு செம்பழும்பை குழம்பினால் நலங்கிட்டு மேலும் செம்மையாக்குகிறேன். வாய்க்கொப்பளித்தல். வெட்டிவேர் வாசனையுடன் உள்ள ஒரு தாம்பூல ரசத்தால் சிவந்து போன வாயிலுள்ள நீரை இந்த பொற்கிண்ணத்தில் நீங்கள் கொப்பளியுங்கள். படுக்கை. சயனம். மிகவும் மென்மையான மெத்தையுடன் கூடிய கட்டிலில் க்ஷணநேரம் சிவனாருடன் மகிழ்ச்சியுடன் படுத்துக் கொள்வீராக. அந்த சமயத்தில் என்னை உங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி சொல்லி தியானம் செய்து
க்ஷமாபணம் சொல்லி பலஸ்ருதி பலஸ்ருதி என்ன சொல்றது? பூஜியாமியக படதி பிரபாத்தே மாத்தியான காலே யதிவ பிரதோஷ தர்மார்த்த காமான் புருஷோக தப் யுவேதி தேக வாசாத சிவபாவ சிவே பாவமேதி அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறான்னா, இதில் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு கவிராயர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா அந்த முத்து மண்டபத்தில் உன் புருஷனோடு நிற்கும்போது என்னுடைய அவரோட கொஞ்சிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி சொல்கிறத கேட்பான் ஆம்பளையா அந்த நேரத்தில். அது மாதிரி என்னுடைய குறைகளை அவரோட நீ வந்து இந்த மஞ்சத்தில் இருக்கும்போது சொன்னால் அவரும் வந்து என் குறையை தீர்த்து என்னை நல்லா வாழ வைப்பார். அப்போ சொல்லு என் குறையன்றார். ஸோ அந்த மாதிரி அம்பாள் வந்து எப்போ சந்தோஷமாக இருக்காருன்னா இந்த பள்ளியறை பூஜை போது தான். அதுக்காக பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு எல்லோரும் பாலை வாங்கிப்பா. பசும்பால் காய்ச்சி அதில் இதெல்லாம் போட்டு குங்குமப்பூலாம் போட்டு நல்லா ஒரு இனிப்பாக இருக்கும். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு தான் அந்த இது நடைய சாத்துவேன். இவ்வளோ போய் 64 உபசாரங்கள் படித்தா பார்த்தாச்சு. இது நான் ஸ்லோகத்தில் ஆதிசங்கர எழுதின ஸ்லோகம் நான் கவர் பண்ணல, அதனுடைய மீனிங் மட்டும் தான் சொன்னேன் நான். இப்போ இதை சொல்லி அம்பாளுக்கு உண்டான 64 உபசாரங்களை நான் இதுக்கு நிறைவு செய்கிறேன்.